மேடம், வெற்றி மாலை இந்த மாலை நேரத்திலே உங்களை கொண்டு சேருகிறது என்றால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்களுக்கும் நிச்சயமாக ஒரு வெற்றி நிச்சயமாக காத்துக் கொண்டிருக்கிறது. ஜூலை 4 40 நமதே 400க்கும் மேலும் நமதே என்ற வெற்றி முகத்தோடு அனைவருக்கும் வணக்கம். மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் 50வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி. இன்று காலை தான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். மக்களின் அபரிதமான அன்பை பெற்றிருக்கிறேன். மக்கள் நன்றாக எங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக ஒரு வெற்றியை மக்கள் தேடி தருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மீண்டும் மோடி வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதேபோல சென்னையிலும் தொகுதிகளில் மாற்றம் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதனால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அதற்கான அறிகுறிகள் நன்றாகவே தென்படுகின்றன. அதான் கஷ்டப்பட்டு எடுக்கல, இஷ்டப்பட்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்ல மாதிரி திரும்பி வந்துட்டேன் பாருன்னா விரும்பி வந்துட்டேன் பாரு அப்படிதான். ஆக நீங்க சொன்ன மாதிரி கடுமையான முடிவு தான், கஷ்டமான முடிவு தான். நமது உயர்நிலையில 4வது நிலையில இருக்கின்ற ஒரு பதவி. மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அடுத்தால ஆளுநர். ஆக அப்படிப்பட்ட ஒரு உயர் பதவி, அங்கீகாரம், பாதுகாப்பு அலுவலர்கள், மிகப்பெரிய ஆளுநர் மாளிகைகள், இவையெல்லாம் விட்டுவிட்டு வருவது என்பது சிலருக்கு சிரமமாக இருக்கலாம். ஆனா எனக்கு சிரமமா இல்லை. ஏன்னா எனக்கு எப்பவுமே நேரடி மக்கள் தொடர்பும், மக்களோடு பழகுவதும், மக்களோடு மக்களாக இருப்பதும் தான் எனது ஆசை. அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் ஆண்டவரிடமும் ஆண்டு கொண்டிருப்பவரிடம் பல ஆண்டுகளாக அனுமதி கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்பொழுது ஆண்டவரின் அனுமதி கிடைத்திருக்கிறது, ஆண்டு கொண்டிருப்பவரின் அனுமதியும் கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெறும். சாதகமா இருக்கா? ஏன்னா 20-25 நாள்ல தேர்தல். ஆனா களத்துல நீங்க இப்பதான் வந்திருக்கிறதுனால 5 வருஷத்துக்கு கழிச்சு வந்திருக்கனால களம் சாதகமா இருக்கு. இல்ல, களத்துல நான் இப்பதான் வந்திருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் தென் சென்னையின் வாக்காளர். 40 ஆண்டு காலமாக நான் வாக்காளர் தான். தென் சென்னையிலேயே தான் நான் குடியிருக்கிறேன். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வேட்பாளரா இந்த தேர்தலை சந்திக்கல, வாக்காளரா நான் சந்திக்கிறேன் அப்படின்னு. அதனால ஒரு வாக்காளருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குமோ அது தென் சென்னையில் வாழ்ந்து எனக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கும் இருக்கும். பாராளுமன்ற உறுப்பினர் வந்தாங்களா, பார்த்தாங்களா, இல்லைன்னா அவர்கள் நம்மோட பேசினார்களா, அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன். அன்போடு தான் வந்திருக்கிறேன். அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இதுல கேப் இருக்கிறதாவே நான் நினைக்கல. நான் எல்லா நாளும் புதுச்சேரி வரும்போது சென்னை வந்துட்டு தான் போயிருக்கேன். எப்படி தெலுங்கானாவிலும் புதுச்சேரியிலும் நான் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேனோ அதே மாதிரி தமிழகத்திலையும் நான் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். அதனால தமிழகத்தை நான் என்னைக்குமே விடல என்பதுதான் எனது கருத்து. ஆமா, ஸ்டேட்ல இருந்து தேர்தல் அறிக்கை வரும். அது மாநில நிர்வாகிகள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் குறிப்பாக தென்சென்னைக்கு என்று தேர்தல் அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காக நாளை 6 அலுவலகமும் செல்கிறேன். 6 சட்டமன்ற அலுவலகம். இன்னொரு உத்தரவாதத்தை நான் மக்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பாராளுமன்ற அலுவலகம் செயல்படும். அதுவும் நான் டாக்டர்னால 24/7 வேலையில நான் ரொம்ப நம்பிக்கை உடையவள். அதனால் 24 மணி நேரமும் செயலாற்றும் ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற அலுவலகம் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் செயல்படுத்தப்படும். நான் மக்களுக்கு தொடர்புடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பேன். அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஆளுநராக இருந்திருக்கலாம். மக்கள் எனது அன்பை புரிந்து கொள்வார்கள் என்று நான் இல்ல. இது ஆரோக்கியமான அரசியல் என்னை பொறுத்த மட்டில். ஆமா, கோஷன் பிளாக் என்ற அரசினர் மாளிகையில் வளர்ந்தவங்க. அவங்க வீடு எங்க வீடும் பக்கத்து வீடு. ஆனா ஒரே ஒரு மாறுபாடு என்னன்னா, அவங்க அப்பா வழியிலே வந்தாங்க. நான் எங்க அப்பாவை எதிர்த்துட்டு என் வழியை நான் தேடிக்கொண்டேன். இதுதான் மாறுபாடு. அதுல நான் பெருமையாக கருதுகிறேன். ஏனென்றா எங்க அப்பா தோல்ல நான் ஏறி நிக்கல, அவர்களை கையை பிடித்து நான் நடக்கவில்லை. நான் எனக்கென்று ஒரு பாதை அமைத்து அதில் வெற்றிகரமாக பயணம் செய்து மிக உயர்வு பதவியை அடைந்து இன்று மக்களின் மனதில் அன்பு என்ற பதவியில் உட்கார வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கிறேன். இல்ல, நான் பத்திரிகை சகோதரரை சந்தித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் பார்த்த உடனே நான் தான் அவங்களை நோக்கி போனேன். அவங்க என்னை பார்த்த உடனே ஏறக்குறைய இருக்கிற நட்புல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அரசியல் களம் வேறு, தனிப்பட்ட களம் வேறு. இந்த ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பது திராவிடத்துக்கு தான் போட்டி, தாமரைக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லி தென்சென்னை வேட்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. திராவிடத்திற்கும் போட்டி உண்மைதான்.
இரண்டாவது இடத்திற்கு திராவிடத்திற்கும் போட்டி இருக்கிறது. ஏனென்றால் தாமரை அதற்கு மேலே வந்து விட்டது. அதனால் நான் உறுதியாக சொல்கிறேன், நான் வெற்றி பெறுவேன். அவங்க போட்டி போட்டே இருக்கட்டும். 2 திராவிடத்தை தாண்டி தாமரை மலர வேண்டும் என்பதற்காக தான் எங்களை போன்றவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். மக்கள் ஒரு மாற்றம், திராவிடத்தை தாண்டி ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த மாற்றத்தை எங்களுக்கு கொடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். பாஜக தொண்டர்கள் மேல தாக்குதல் நடந்திருக்கு, அதே மாதிரி வட சென்னையிலயும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த தாக்குதல்கள்லாம் அவர்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆட்சியாளர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அவர்களை எந்த விதத்துல என்னையே காலையிலிருந்து ட்விட்டர்ல தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதை பத்திலாம் நான் கவலைப்படல. ஏனென்றால் இந்த தாக்குதல் வர வர நாங்கள் ஆக்குதலை அதிகரிப்போம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக களம் எங்களுக்கு வெற்றிகரமா இருக்கிறது. நான் சகோதரியாக அக்காவைத்தான் திரும்பி வந்திருக்கிறேன். திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, விரும்பி வந்துட்டேன்னு சொல்லு.